ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம சிஎஸ்எஸ் சீரிஸ்ல வந்து எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் 2ல வந்து நம்ம சிஎஸ்எஸ் ஓட ஃப்ரேம் ஒர்க்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோலயே பார்த்தோம்னா அதே வந்து 1-2 ஃப்ரேம் ஒர்க்ஸ் சொல்லியிருந்தேன். இப்போ அது வந்து டீடைலா என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். எல்லாத்தையுமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போறோம்னா கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. என்னென்ன இருக்கு அதோட நேம்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து தனித்தனி டுட்டோரியலா போடுறது. ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க்ஸும் ஒவ்வொரு டுட்டோரியலா போடலாம், ஒரு சீரீஸா போடலாம். அதெல்லாம் வந்து ஒரு வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இது சிஎஸ்எஸ் வீடியோ. இதுல வந்து நம்ம என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தான் போடுறோமே தவிர இதெல்லாம் ஒவ்வொன்றா சொன்னோம்னா இதெல்லாம் ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க்குமே வந்து ஒவ்வொரு டுட்டோரியல் ஒவ்வொரு வீடியோ போடுற மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? அதனால வந்து அதெல்லாம் வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல நம்ம பார்த்துவோம். இப்போதைக்கு வந்து அதெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது பார்க்க போறோம். இப்போ வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. காம்போனன்ட் பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ், யூட்டிலிட்டி கிளாஸஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ், கிரிட் பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க், கிரிட் ஃபிளக்ஸ் இதை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ணுவாங்க. லைட் வெயிட் ஆஃப் சிஎஸ்எஸ், அதாவது சிஎஸ்எஸோட லைட் வெயிட் காப்பி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல் அந்த மாதிரி சில டைப்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து இதுல வந்து எல்லாமே நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து நான் வந்து எப்படி எடுத்தேன்னா இதெல்லாம் வந்து நான் கூகுள்ல வந்து சர்ச் பண்ணேன். அதாவது என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. சின்ன சின்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ்ல இருந்து நம்ம மேக்சிமம் யூஸ் பண்ற ஃப்ரேம் ஒர்க்ஸ் வரைக்கும் என்னென்ன இருக்கு டீடைலிங்கா ஒவ்வொன்றா தனித்தனியா நிறைய இது வந்து செர்ச் பண்ணி இது எடுத்ததுதான். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து இதை வந்து ஒவ்வொன்றா சொல்றேன். இதை வந்து நீங்க கேட்டுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து இது என்னென்ன இருக்கு அதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ வந்து நிறைய டைப்ஸ் இருக்குன்னு சொன்னால அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பூட்ஸ்ட்ராப். இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற பூட்ஸ்ட்ராப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது காம்போனன்ட் பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க். அதே மாதிரி டெய்ல்வின் சிஎஸ்எஸும் எல்லாருமே நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. அவங்களுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு யூட்டிலிட்டி கிளாஸ். ஓகேவா? பூட்ஸ்ட்ராப் வந்து காம்போனன்ட் பேஸ்ட், டெய்ல்வின் சிஎஸ்எஸ் வந்து யூட்டிலிட்டி கிளாஸ் பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து நான் வந்து அதை வந்து ஒவ்வொன்றா சொல்றேன். அதை வந்து நீங்க கூகுள்ல வந்து சர்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து நம்ம மேக்சிமம் யூஸ் பண்றது வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், பூட்ஸ்ட்ராப், மெட்டீரியல் யூஐ, டெய்ல்வின் சிஎஸ்எஸ், ஆன்டி டிசைனு, இந்த மாதிரி நம்ம மேக்சிமமா யூஸ் பண்றது சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா ஃப்ரேம் ஒர்க்ஸ்ன்றது நிறையவே இருக்கு. ஓகேவா? அதெல்லாம் வந்து நம்ம பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா தெரிஞ்சுக்கோங்க, நான் இப்ப சொல்றேன். அதெல்லாம் வந்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. அது எப்படி எப்படி இருக்கு, எப்படி எப்படி பண்ணியிருக்காங்க, அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நான் வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து அதை பத்தி டீட்டெயில்டா ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இப்போ வந்து நான் ஒவ்வொன்றா சொல்றேன், நீங்க பாருங்க என்னன்னு பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது பூட்ஸ்ட்ராப். ஓகேவா? செகண்ட் டெய்ல்வின் சிஎஸ்எஸ். தேர்ட் ஒன்று வந்து செமாண்டிக் யூஐன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அடுத்து சக்ரான்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. பிளேஸ் யூஐ அண்ட் டிசைன். ஓகேவா? அடுத்து பிரைம் ரியாக்ட். ஓகேவா? பிரைம் ரியாக்ட் இது வந்து ரியாக்டுக்கு மட்டும் இல்ல, பிரைமுக்கு வந்து ஆங்குலருக்கும் இருக்கு, வியூவுக்கும் இருக்கு, ரியாக்டுக்கு இருக்கு, மூணுக்குமே இருக்கு. ஓகேவா? சோ இதுல வந்து இது மூணுக்குமே தனித்தனி டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். மூணுக்குமே தனித்தனி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து பிரைமுக்கு வந்து ரியாக்ட் கொடுத்தீங்கன்னா ரியாக்டுக்கு ஒரு தனி இது இருக்கும், ஆங்குலருக்கு கொடுத்தீங்கன்னா ஆங்குலருக்கு தனி இருக்கும், வியூக்கு கொடுத்தீங்கன்னா வியூக்கும் தனி இது இருக்கும். ஓகேவா? நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. இது மூணுக்குமே தனித்தனி டாக்குமெண்டேஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஆனா வந்து இது மேஜரெல்லாம் யூஸ் பண்றது இல்லை. இது வந்து ரொம்ப மினிமைஸ்டா தான் யூஸ் பண்றாங்க. அதுவும் இந்தியால எல்லாம் யாரும் யூஸ் பண்றது இல்லை. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல சில இடத்துல யூஸ் பண்றாங்க இது. ஓகேவா? அடுத்து வெனிலா ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? வெனிலா ஃப்ரேம் ஒர்க். அடுத்து எவர்கிரீன்றது வந்து வெப் பேஜஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது மொபைல் இது இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ரொம்ப மினிமலா தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பலாம் இது யூஸ் பண்ணதான் நான் கேள்விப்பட்டது இல்லை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அடுத்து ஃபவுண்டேஷன், அடுத்து மெட்டீரியலைஸ், அடுத்து மெட்டீரியல் யூஐ. ஓகேவா? மெட்டீரியல் யூஐ இது வந்து கூகுள்ல வந்து யூஸ் பண்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க. அதாவது கூகுள்ல நீங்க பாத்திருக்கீங்கல்ல, கூகுள் வெப்சைட்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது பழைய கூகுள் வெப்சைட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து அடுத்து மெட்ரோ ஃபோர்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. யூஐ கிட் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஷூலேஸ்ல ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு.
அடுத்து டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் பார்த்தாச்சுல. அடுத்து விண்டி சிஎஸ்எஸ்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. யுனோ சிஎஸ்எஸ்ன்னு ஒன்று இருக்கு. டாச்சியோன்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகேவா. அடுத்து பல்மா, ஸ்பெக்டர் டாட் சிஎஸ்எஸ், ஸ்கெலிட்டான், மெல்லிகிராம், பிக்னிக் சிஎஸ்எஸ், பியூர் டாட் சிஎஸ்எஸ், சோட்டா, மினி டாட் சிஎஸ்எஸ், போன்சாய் சிஎஸ்எஸ். ஓகேவா. அடுத்து வந்து நான் கிரிட் யூஸ் பண்ணி சில சிஎஸ்எஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. கிரிட் மட்டுமே ஸ்பெசிஃபிக். அதுக்கு வந்து சிம்பிள் கிரிட், ஃபிளெக்ஸ்பாக்ஸ் கிரிட், சிஎஸ்எஸ் கிரிட்டிஷ். இது வந்து ஐபிஎம்ல வந்து இது பண்றது. ஓகேவா. இது அடுத்து வந்து சொசி, சாஸ் பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா. சாஸ் பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க். இது வந்து சாஸ்ன்ற ஒரு இதுல வந்து யூஸ் பண்ற ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா. அடுத்து வந்து எக்ஸ்பெரிமெண்டலா சில இது இருக்குன்னு சொன்னால அதுல வந்து NES.CSS, water.css, open props, terminal CSS. ஓகேவா. இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க எல்லாத்தையுமே எல்லாம் பார்க்க தேவையில்ல. நீங்க மேக்சிமம் இங்க வந்து யூஸ் பண்றது என்னன்னா பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுவாங்க, மெட்டீரியல் யூஐ யூஸ் பண்ணுவாங்க, ஆன்டி டிசைன் யூஸ் பண்ணுவாங்க. ஆன்டி டிசைனே ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணுவாங்க. டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. இந்த மாதிரி சில பூட்ஸ்ட்ராப்லயே வந்து ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் இருக்கு. ஓகேவா. பூட்ஸ்ட்ராப்லயே ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் இருக்கு. இப்போ எப்படி பிரைம்னு ஒன்று சொன்னேன், அதுல வந்து ரியாக்டுக்கு ஆங்குலருக்குலாம் தனித்தனியா இருக்கு. அதே மாதிரி பூட்ஸ்ட்ராப்லயே வந்து ரியாக்டுக்கும் தனியா இருக்கு, ஆங்குலருக்குலாம் தனியா இருக்கு. ஓகேவா. இந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க தனித்தனியா சர்ச் பண்ணி பாத்துக்கணும். இதுல வந்து நீங்க மேக்ஸிமமா யூஸ் பண்ண போறது ஒன்றும் கிடையாது. பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுவீங்க மேக்ஸிமமா, மேஜரா புக்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுவீங்க. அடுத்து வந்து டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. அடுத்து மெட்டீரியல் யூஐ நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. அடுத்து ஆன்டி டிசைன் யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து சக்ரா இந்த மாதிரி சில இடத்துல அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அடுத்து மற்ற சிஎஸ்எஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா யூஸ் பண்ணுவீங்களான்னு தெரியாது. அது தேவைப்படுற இடத்துல சில இடத்துங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அது சிலது யூஸ் பண்ணாமே இருக்கு, சிலது வந்து பெருசா யூஸ் பண்ணப்படாம சும்மாவே இருக்கு, சிலது வந்து சில இடங்கள்ல மினிமலா வந்து தேவைப்படுற இடங்கள்ல மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.